எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, டிரைவ் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தை யாரு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்சு முகமது அப்படின்றவர் தான் இந்த ஃபிலிமை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுல யார் லீட் ரோல் ஹீரோவா பண்ணியிருக்காங்கன்னா, ஆதி சார் தான் இந்த மூவில லீட் ரோல் பண்ணியிருக்காரு. தெலுங்குல இருந்து தமிழ்ல டப்பிங் ஆகி வந்த ஃபிலிம் தான் டிரைவ். இந்த மூவில என்னடா கான்செப்ட் கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாகவும் சோசியல் மீடியாவில் பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. இவருடைய மொபைல ஒருத்தன் ஹேக் பண்றான். இவர் பிரைவசியா இருக்கிறதையும் இவருடைய பர்சனல் விஷயத்தை எடுத்து அவரை மிரட்டுறான். அவரை வந்து மைண்டை வந்து மொபைல் எப்படி ஹேக் பண்றானோ மைண்டை கண்ட்ரோல் பண்றான். அதனால ஏற்படக்கூடிய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாரு இல்லையா அப்படின்னு இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீன் பை சீன் நகர்ந்துகிட்டு இருக்குது. இவர் ஏன் இன்னும் இவ்வளவுகிட்ட பயப்படுறாரு? அது ஒரு பக்கம் போக காருக்குள்ளேயே உன்னை டிரைவ் பண்ண வச்சு ஹீரோவை எங்க எடுத்துட்டு போயிட்டு விடலான்னு சொல்லிட்டு ஹேக்கர் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இவன் நேச்சுரலாவே இதை பண்றானா, வேற ஒருத்தனுடைய தூண்டுதலில் தான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு இந்த ஃபிலிம் வந்து போய்கிட்டு இருக்குது. படம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷமா தான் கொடுத்துருக்காங்க. 2.5 மணி ஷோ ஃபிலிமா இதை வந்து கொடுக்கல. எந்த ஒரு சுச்சுவேஷன் கான்செப்டுமே இல்லை. ஒரே கான்செப்ட் தான். மொபைலே இன்ஃப்ளூயன்சரை வச்சு இவன் அடிக்ட் ஆகுறதுனால இதை ஏன் இவன் ஹேக் பண்ணி போறான் அப்படின்னு வந்து இந்த ஃபிலிம் சீன் பை சீன் நடந்துகிட்டு இருக்குது. இவனுடைய லேடிஸ் கூட யாருன்னா பிரைவசியா இருந்தானா, இல்ல வந்து சொசைட்டில இவன் இந்த பேரை சம்பாதிக்கிறதுக்காக எதுனா தப்பு பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் தோணிக்கிட்டு இருக்குது. ஆனா வில்லனுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு இவனுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவன்கிட்ட இருந்து இவர் ஹீரோ தப்பிக்கிறாரா இல்லையா அப்படின்னு தான் அந்த ஃபிலிம் போகுது. வலவலன்னுலாம் போக முடியாது. இந்த ஃபிலிம் பார்க்கவும் முடியாது. இது பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குது. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தா பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.